வணக்கம் நண்பா, இது நம்ம சேனல் Charteredwizard. நான் கோவர்தன் பேசுகிறேன். வாங்க நம்ம டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா இஃபார் அண்ட் இஃப் அண்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் எப்போ பார்த்தாலுமே எம்ப்ளாயி கோட் சேலரின்னு வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பீஸாவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பீஸாவை எக்ஸாம்பிளாக வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அட் த எண்ட் ஆஃப் த செஷன் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா நீ இஃபார் இஃபன்னு கற்றுக்குவீங்க. அது இல்லாமல் பீஸாவோட டைப்ஸு பீஸாவை பற்றியும் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது வந்து ஒரு நியூ ட்ரை தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுக்கிறதுலாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நல்லா இருக்குது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா சொல்லுங்கள். இல்லாட்டி இது மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணிடலாம். சரிங்களா? வாங்க நம்ம பார்க்கலாம். வணக்கம் நண்பா. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிஸா வித் இஃபார் அண்ட் இஃப் அண்டு. ஓகேவா நண்பா? ஃபஸ்ட்டு இஃபார் இஃப் அண்டு ரெண்டுமே இந்த இஃப்ங்கிறத தெரிஞ்சால் தான் நம்மளால் ஃபர்தராக போக முடியும். ஸோ இஃப் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே நம்ம போட்டிருந்தோம், மறக்காமல் அதை பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம இஃப் அண்டு பார்த்துருவோம். இஃப் அண்டு அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இஃப்லேயே ஒரு ஷப் ஃபங்க்ஷன். சரிங்களா? முதல்ல எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏங்கிறதும் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா? இதில் வந்து பிஸாங்கிறது ஒரு கோட் நம்பர் மாதிரி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு சொல்கிறது. இதில் வந்து பிஸா டைப் மார்கரிட்டா, பெப்பரோனி, சீஸ், பன்னீர், சிக்கன் டிக்கா, பார்பிக்யூ சிக்கன் அது சொல்லியிருக்கேன். எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜஸ்ட் இமேஜினரி தான், எக்ஸாக்ட் ரேட் தெரியல. சரிங்களா? இதில் வந்து நம்ம வந்து நான் என்ன மாதிரி இது வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா பிஸாலேயே எனக்கு வந்து வெஜ்ஜு பிஸா வேணும். அதுலேயே நம்ம ஒரு ரேட் அது மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இஃப் அண்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து சார்ட் அவுட். இப்போ நம்ம வந்து ஈக்குவல் டு இஃப் ப்ரெஸ் பண்ணிக்கிறோம், அப்புறம் அண்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க, அப்புறம் லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்னால் நம்ம வந்து என்னென்னாலும் நம்ம வந்து நிறையா க்ரைட்டீரியா மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? இப்போ எனக்கு வந்து நான் என்ன கேட்குறேன்னா எனக்கு வந்து வெஜ்ஜாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறேன். அதாவது C6 ஈக்குவல் டு வெஜ். ஓகேங்களா? கமா நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன க்ரைட்டீரியா இருக்கலாம். நான் வந்து கொஞ்சம் ஒரு 200 தான் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பட்ஜெட் வந்து 200 தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து E6 ஓகேங்களா, E6 இது வந்து 200 இருக்கணும் அப்படின்னு. சரிங்களா? ஸோ இது ஒரு லாஜிக்கல் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் ப்ராக்கெட் போட்டு ஒரு கமா கொடுத்துருங்க. ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணலாம், இருந்தால் ஆர்டர் பண்ணியிருப்பா, ரொம்ப பசிக்குது, ஆர்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேங்களா? க்ளோஸ். ஷேர் 200 கம்மியாக இருந்தால் ஆர்டர் பண்ணலாம். ஓகேங்களா? இது வந்து இதே 199 இருக்கட்டும், ஆர்டர் பண்ணலாங்குது. கரெக்டாக 200 அப்படிங்கன்னா அப்படி. சரிங்களா? உங்களுக்கு அந்த 200 ரிலேட்டடாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஈக்குவல் டுன்னு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பன்னீர் டிக்காலாம் பார்த்தீங்கன்னா 215 கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து ஷேர் பண்ணி தான் வாங்கணும்னா இவ்வளோ தாங்க இஃப் அண்டு. சரிங்களா? ஜிஎஸ்ஜி அனுக்கோனா ஜீனா கோவர்தன், எஸ்னா சுபிக்ஷா இப்போ இன்ஆக்டிவாக இருக்காங்க, ஆக்டிவ் ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட் கணபதி நம்ம எடிட்டர், உங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஓகேங்களா? இவ்வளோ தான் நண்பா. இப்போ வந்து என்ன சாப்பிட்டோம், ஆர்டர் பண்ணது மார்கரிட்டா, பெப்பரோனி, சீஸ் 3 சாப்பிட்டோமா, செமையாக இருக்குது போங்க. லாக்டவுனில் எங்கே சாப்பிட்றது. இவ்வளோ தாங்க இஃப் அண்டு. எனக்கு வெஜ்லேயும் வேணுங்கிறீங்க, 200 வேணுன்றீங்க, அது மாதிரி க்ரைட்டீரியா வச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் இஃப் அண்டு. இஃபார்னால் ஒன்றும் இல்லை, எனக்கு 200 இருந்தாலும் பரவாயில்ல, வெஜ்ஜுனாலும் பரவாயில்ல, ஆர் ஆப்ஷன்ஸில் வரது தான் இஃப் ஆர். ஓகேங்களா? இந்த சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஈக்குவல் டு இஃப் ஓகே ஆர் ஓகே. இங்கே பாருங்கள், இங்கே என்ன சொல்லுது, நீங்கள் வந்து கண்டிஷன் போடலாம். எனக்கு வந்து வெஜ் வேணும், பீஸா வேணும், அந்த ரேட்டுக்குள்ளே வேணும், நீங்கள் போட்டுக்கிட்டே போகலாம். எவ்வளோ கண்டிஷன் அப் டு போட முடியும்? அப் டு 255 கண்டிஷன்ஸ் தான் போட முடியும். அவ்வளோ கண்டிஷன்ஸ்லாம் நம்ம போட மாட்டாங்க, மேக்ஸிமம் 2 தான் போடுவோம். மேபி மேரேஜுக்கு போடுறதா இருக்கலாம். ஓகேங்களா? நாங்கள் பார்ப்போம். ஈக்குவல் டு இஃப் ஆர் லாஜிக்கல் 1 என்னவாக இருக்கணும், C6 இஸ் ஈக்குவல் டு வெஜ்ஜாக இருக்கணும். C6 இஸ் ஈக்குவல் டு வெஜ்ஜாக இருக்கணும். ஓகேவா? போட்டாச்சு. லாஜிக்கல் 2 என்ன போடலாம், லாஜிக்கல் 2 வந்து எனக்கு வந்து
பன்னீர் அது மாதிரி நீங்கள் எஸ்பெஷலாக போடுறதா இருந்தால் கூட அந்த வேர்டு கூட நீங்கள் வந்து அப்பாஸ்ட்ரோபி போட்டு யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து அந்த அமௌண்ட்டே நான் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ராப்ளம் இல்லை. ஸோ E6 இஸ் ஈக்குவல் டு இல்லை, எனக்கு வந்து 200க்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? இது எப்போயுமே முடிச்சதுக்கப்புறம் ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தான், இங்கே பாருங்கள் எனக்கு காட்டுறேன், இந்த இடத்துல லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் தெரியுதுங்களா? ஓகேங்களா? அப்படியே அடுத்தடுத்து லாஜிக்கல் ஃபங்க்ஷன் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து அன்டில் த ப்ராக்கெட் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணாத வரைக்கும். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ப்ராக்கெட் போட்டு க்ளோஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து அடுத்தது வருது. ஓகேங்களா? ட்ரூவாக இருந்தால் எனக்கு என்ன வேணும்? ட்ரூவாக இருந்தால் ஆர்டர் பண்ணப்பா, பசிக்குது. ஓகே, மேலே ஃபாஸ்ட் இருக்குது. ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணலாம்? ஷேர் பண்ண நான்வெஜ் தான் வரும் அப்படின்னா வேறு வழி இல்லை, ஃப்ரெண்டுக்கு கொடுத்துரும். ஓகே, ஆர்டர் எல்லாமே ஆர்டரு. 200 எபோவாக இருந்தாலும் ஆர்டரு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜுனாலும் ஆர்டரு. ஆனால் 200 எபோவ் இருந்தாலும் ஷேர் ஆயிடுது. ஏன்னு சொல்லுங்கள்? இந்த இடத்துல நம்ம போட்ட க்ரைட்டீரியா என்ன? வெஜ்ஜாக இருக்கணும். இருந்துருச்சுல்ல, ஆர்டர் பண்ணிடு. 200 பரவாயில்ல, ஆர்டர் பண்ணிடு. வெஜ் இருந்துச்சுல்ல, ஆர்டர் பண்ணிடு. வெஜ்ஜும் இல்லை, இந்த க்ரைட்டீரியாவும் போச்சு, இந்த க்ரைட்டீரியாவும் போச்சு. 200 ரூபாய்க்கும் கம்மி இல்லை நான்வெஜ்ஜில். ஸோ வேறு வழியே இல்லை, ஷேர் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க, முடிஞ்சுது. அவ்வளோதான் நண்பா. பீஸா சாப்பிட்டாச்சா? எப்படி பீஸா எப்படின்னு கற்றுக்கிட்டிங்களா? அது மட்டும் இல்லாமல் இஃபண்ட் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க நம்புகிறேன். ஒரு சின்ன நம்ம டாஸ்க் தான் பண்ண போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா #CWIF சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து இஃப் ரிலேட்டடாக இப்போ நம்ம பிஸா வச்சு பண்ணோம்ல, அது மாதிரி நீங்கள் எதை வச்சு வேணாலும் நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ட்ரை பண்ணலாம். அந்த ட்ரை பண்ணுறதுலே பெஸ்ட்டு 3 பீப்புள் யாரோ அவங்களோட நேம் ஷவுட் அவுட் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். ஓகே நண்பா, இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நாலேஜ் இருக்கும். இதை வச்சு நீங்களே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நீங்கள் வந்து நிறையா எக்ஸாம்பிள்ஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் அனுப்பிடுங்க நம்ம Charteredwizard இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் நம்ம இதே மாதிரி நியூ டாப்பிக்கோட இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Charteredwizard சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.